الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد கண்ணியத்துக்குரிய சபையோர்களே, அல்லாஹ்வின் அருளால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய விளக்க ஒன்று கூடலிலே பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். முதலிலே உங்களுக்கு நான் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். 10வது அத்தியாயத்தின் 109வது வசனம். வத்தபி மா யூஹா இலைக், நபியே, வஹி மூலம் உங்களுக்கு சொல்லப்படுவதை நீங்கள் பின்பற்றுங்கள். வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹு வஹுவ கைருல் ஹாக்கிமீன், மேலும் அல்லாஹ் தனது தீர்ப்பை வழங்கும் வரைக்கும் நீ பொறுமையாக இருப்பீராக, அவன் மிகச் சிறந்த தீர்ப்பாளன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு சிறிய அல் குர்ஆனிய வசனம் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையை தெளிவாக அழகாக சொல்லுகின்றது. இன்று இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குலஃபாக்களின் சுன்னா ஆதாரமா என்பதாகும். இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கு காரணம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏறக்குறைய 25 வருடமாக அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்ற வருமாறு அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கின்றது என்ற பிரச்சாரத்தை மக்களுக்கு செய்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் அருளால் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த சத்தியத்திலே நுழைந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை, அந்த சத்திய கூட்டத்தின் தலைமைத்துவ பொறுப்பில் இருந்தவர்கள், இங்கு அல்லாஹ் எங்களுக்கு செய்த அந்த உபதேசம், இத்தபி மா யூஹா இலைக், வஹி மூலம் இறக்கப்பட்டதை பின்பற்றுவீராக என்று நபி மூலம் கிடைக்கப்பெற்ற அந்த போதனையிலிருந்து சருகியதன் காரணமாக மீண்டும் அந்த கூட்டத்தில் அதிகமானவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ வழிகேட்டிலே சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில்
எங்களுடைய முன்னையினால் தலைவர்கள் வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையிலே இருந்தவர்கள் சில நாட்களுக்கு முன்னர் இஜ்மாஉ ஸஹாபா, அதாவது சஹாபாக்களின் ஏகோபித்த முடிவு இஸ்லாத்தின் மூலாதாரமா என்ற தலைப்பிலே இதே ஏத்தாளையில் மக்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த விளக்கத்தில் இஸ்லாத்திற்கு முரணான பல விடயங்களை சொல்லியிருந்தாலும் இந்த இடத்தில் குறுகிய இந்த நேரத்தில் ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். எங்களுடைய முன்னையினால் தலைவர்கள் எந்த அளவு தூரமான வழிகேட்டிலே சென்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று அல்லாஹ்வுடைய அருளினால் அல்லாஹ் நாடி இருந்தால் எதிர்காலத்திலும் தொடரான இத்தகைய நிகழ்ச்சிகள் மூலம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்போம். எனவே அந்த எங்களுடைய முன்னையினால் தலைவருடைய புதிய கொள்கையிலே ஒரு அம்சம் என்னவென்றால், கருத்து வேறுபாடு தோன்றினால், அதாவது மார்க்க விடயத்தில் அமீருக்கும் அமீரோடு இருக்கக்கூடிய யாராவது இன்னும் ஒருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால், ஒரு விடயத்திலே இரண்டு கருத்து ஏற்பட்டால், அந்த நேரத்தில் மட்டும் குலபாக்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இதற்கு என்ன ஆதாரம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா, ஹாக்கிம், இப்னு ஹுசைமா இப்படி பல நூல்களிலும் நபி அவர்களுடைய செய்தியாக ஒரு ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியிலே அவர் ஆதாரமாக கொண்ட பகுதி எல்லா கிதாபுகளிலும் ஒரே விதத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு பின்னால் வரக்கூடிய பகுதி, அந்த பகுதியை எங்களுடைய முன்னையினால் தலைவர், அதாவது 5வது மதுஹப் என்று நாங்கள் குறிப்பிடுவோம், அந்த மதுஹபின் இலங்கை தலைவர் பின்னால் உள்ள பகுதியை மக்களுக்கு மறைத்திருக்கின்றார். அது வளமையிலே அவர் செய்கின்ற ஒரு செயல். சரி, இந்த செய்தியிலே அப்படி என்ன வருகின்றது? நபி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகின்ற இந்த செய்தி, فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ يَرَى بَعْدِي اخْتِلَافًا كَثِيرًا, எனக்கு பின்னர் உங்களிலே யார் உயிர் வாழ்கின்றார்களோ அவர்கள் அதிகமான கருத்து முரண்பாடுகளை காண்பார்கள். இந்த செய்தியை சொல்லி இப்படியான கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் வஹி அல்லாத குலபாக்களுடைய சுன்னாவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் இறங்கியிருக்கின்றார். 23 வருட காலமாக வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வஹி என்பது குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் மட்டும்தான்
என்று எங்களோடு சேர்ந்து போராடி கொண்டிருந்த அவர் இப்போது அவருடைய கொள்கையை எப்படி மாற்றியிருக்கின்றார் என்றால், அதிலே ஒரு அம்சம் கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் நபிக்கு பின்னால் வந்த ஹுலஃபாக்களுடைய சுன்னாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை ஆதாரமாக கூறுகின்றார். அதாவது எனக்கு நபி அவர்கள் சொன்னதாக, எனக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் அதிகமான கருத்து முரண்பாட்டை நீங்கள் காண்பீர்கள். இப்போது அடுத்த பகுதியை நீங்கள் கவனியுங்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, எனவே நீங்கள் என்னுடைய சுன்னாவை கடமையாக்கிக் கொள்ளுங்கள். முதலிலே இங்கு சொல்லப்படுகின்றது நபி அவர்களுடைய சுன்னாவை கடமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று. இரண்டாவதாக சொல்லப்படுகின்றது வசுன்னத்தில் குலஃபா அர்-ராஷிதீன் அல் மஹதியீன், நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டப்பட்ட குலஃபாக்களுடைய சுன்னாவையும் நீங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த செய்தியிலே வருகின்றது. அதற்கு மேலதிகமாகவும் வஅவ்வு அலைஹா பின்னவாஜிர், அதனை கடைவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த செய்தியிலே வருகின்றது. இதன் பின்னால் அவர் மறைத்துவிட்ட பகுதியை பிறகு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். எனவே இப்போது 5வது மதுஹபின் இலங்கை தலைவரின் கொள்கை என்னவென்றால், வஹ்யுடன் சேர்த்து அதன் பின்னால் வந்த குலஃபாக்களுடைய செயல்களையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால், மார்க்க விடயங்களில் வஹ்யை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று வந்த மக்களை தன்னுடைய சொந்த கருத்தை தக்லீத் செய்யும்படி அதனை நிர்பந்திப்பதற்கு ஆதாரம் தேவைப்பட்டது. எனவே புதிதாக இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கருத்து முரண்பாடு தோன்றும் போது குலஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். இப்போது உங்களுக்கு முன்னால் நான் வாசித்து காட்டினேன். இதிலே கருத்து முரண்பாடு ஏற்படும் போது மட்டும் குலஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று இருக்கின்றதா? ஒருபோதும் இல்லை. நான் இப்போது வாசித்து காட்டிய செய்தி முஸ்னத் அஹ்மதிலே 17144வது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியில் கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று இருக்கின்றதா? சாதாரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். இங்கு எப்படி இருக்கின்றது என்றால், கருத்து முரண்பாடு, அதிகமான கருத்து முரண்பாடுகளை காண்பீர்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபா, அப்போது என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழியில் செலுத்தப்பட்ட குலஃபாக்களுடைய சுன்னாவையும், இரண்டு சுன்னாக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றதை ஒழிய கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலஃபாக்களுடைய சுன்னாவை எடுங்கள் என்று இங்கு அறவே கிடையாது. இது முதலாவது எங்களுடைய முன்னை நாள் தலைவர், 5வது மதுஹபின் இலங்கை தலைவர் சொன்ன கூற்று. அதற்கான ஆதாரம் இதிலே இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சரி, இப்போது நாம் அவரிடம் கேட்கின்றோம் என்னவென்றால்,
கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலவாக்களின் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்பதற்கு நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை முன்வையுங்கள். இது முதலிலே நாம் அவர்களிடம் கேட்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு விடுக்கக்கூடிய சவால். அல்லாஹ்வுடைய தீன் என்பது நினைத்தவர்கள் நினைத்ததையெல்லாம் சொல்வது அல்லாஹ்வுடைய தீன் அல்ல. எனவேதான் முதலாவது ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுக்கின்றான், வஹி மூலம் இறக்கப்பட்டதை பின்பற்றுவீராக. அதே நேரம் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சட்டதிட்டத்திற்கு அமைய நாளை மறுமை நாளையில்தான் தூய்மையுடன் வஹியை பின்பற்றியவர்கள் சுவனத்திற்கும் அதிலிருந்து வழிதவறி சென்றவர்கள் நரகமும் செல்வார்கள், செலுத்தப்படுவார்கள் என்ற நிலை மறுமையில் தான் ஏற்படும். அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்ஹம்துலில்லாஹ் 25 வருட காலமாக அல்லாஹ்வின் உதவியால் வஹியை மட்டும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு ஏறக்குறைய 23 வருடம் இப்போது நாம் சொல்லுகின்ற அந்த தலைவரும் எங்களோடு இருந்தார். ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு முன்னர் தனி மனிதரை தக்லீது செய்ய வேண்டும், அவர் சொல்வது சரியோ பிழையோ அதனை பின்பற்ற வேண்டும் என்ற வழிகட்ட கொள்கையில் அவர் சென்றதன் காரணமாக உலமாக்களை நம்பி இந்த சத்தியத்திலே இணைந்த அதிகமான மக்களும் அந்த வழிகேட்டிலே விழுந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளிலே ஒன்றுதான் இந்த ஒன்று கூடல். எனவே முதலாவது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன், அவர் எந்த ஆதாரத்தை கொண்டு இந்த கருத்தை முன்வைத்தாரோ அந்த செய்தியிலே இவர் சொல்லுகின்ற விடயம் கிடையாது. அதாவது கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலவாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று இந்த செய்தியிலே கிடையாது. பல கிதாபுகளை நான் சொன்னேன். எந்த ஒரு கிதாபிலும் அதாவது எல்லா கிதாபுகளிலும் இந்த வசனங்கள் அப்படியே இருக்கின்றன. பின்னால் வரக்கூடிய செய்திதான் வித்தியாசமாக வந்திருக்கின்றது. சரி, அதாவது கருத்து முரண்பாட்டின் போது குலவாக்களின் சுன்னாவை பின்பற்றுங்கள், பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கருத்து குர்ஆனுக்கு உடன்படுகின்றதா? நபி அவர்கள் போதித்திருக்கின்றார்களா? அதனையும் தாண்டி குலவாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று இவர் சொல்லுகின்றாரே, அவர்களிலே 4 குலவாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 4 குலவாக்களும் நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த 4 குலவாக்களுடைய சுன்னா எப்படி இருந்தது என்று தொடராக நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அதாவது கருத்து முரண்பாடு தோன்றினால் குலவாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பது 5வது மதுஹபின் இலங்கை தலைவரின் கொள்கை. இது சரியாக இருந்தால் அடுத்த நிமிடம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இது வஹி மூலம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அடுத்த நிமிடம், அடுத்த செகண்ட் நாங்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயார். இப்போது இருக்கின்றதா என்று மட்டும் நாங்கள் ஆய்வு செய்வோம். இப்போது பாருங்கள்,
முதலாவது இடம், கருத்து முரண்பாடு தோன்றினால் என்ன செய்ய வேண்டும்? குலவாக்களுடைய சுன்னாவை பார்த்து அதனை பின்பற்ற வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா? நீங்கள் அல் குர்ஆனிடம் செல்லுங்கள். உங்களுக்கு பரிச்சயமான அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்ட வசனம் 4வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் கருத்து முரண்பாடு தோன்றினால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது முதலிலே கருத்து முரண்பாடு தோன்றினால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏவியுள்ளான் என்பதை நாம் பார்ப்போம். இந்த 4வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும், உங்களுடைய அதிகாரிகளுக்கும் கட்டுப்படுங்கள். அதாவது தலைவர்கள், இமாம்கள், உமராக்கள், குலபாக்கள், இவர்களைத்தான் நாங்கள் தலைவர்கள் என்று சொல்கின்றோம், அதிகாரிகள் என்று சொல்கின்றோம். இவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதேனும் ஒரு விடயத்தில் நீங்கள் கருத்து முரண்பட்டால், எவ்வளவு தெளிவாகவும் நேரடியாகவும் இருக்கின்றது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஇன் தனாஸஅதும், நீங்கள் கருத்து முரண்பட்டால், ஃபீ ஷைஇன், ஏதேனும் ஒரு விடயத்தில், அது எந்த விடயமாக இருந்தாலும் சரி, ஃபருத்து இலல்லாஹி வர்ரசூல், அதனை நீங்கள் அல்லாஹ்விடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லுகின்றான், எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கருத்து முரண்பாடு தோன்றினால் அதனை அல்லாஹ்விடமும் தூதரிடமும் எடுத்துச் செல்லுங்கள். இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புவதாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும். கருத்து முரண்பாடு தோன்றுகின்ற போது அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் கொண்டு செல்வது அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புவதன் அடையாளம். அப்படி என்றால் மறுபக்கம் பார்த்தால் என்ன? இதனை மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த காலத்திலே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை மீண்டும் உயிர்ப்பித்தவர். அவர் மிக தெளிவான அவருடைய அல் குர்ஆன் விளக்கத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். எவர்களெல்லாம் தங்களுடைய கருத்து முரண்பாட்டை அல்லாஹ்விடமும் தூதரிடமும் கொண்டு செல்லவில்லையோ அவர்களுடைய ஈமான் சரியானது அல்ல. யார் சொல்வது? இந்த சத்தியத்தை இன்றைய காலத்தில் உயிர்ப்பித்த மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய நேரடியான வசனம். 5வது மذஹபின் தலைவர் என்ன சொல்லுகின்றார்? கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள், அவர்கள் எப்படி நடந்திருக்கின்றார்களோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஏதேனும் ஒரு விடயத்தில் கருத்து முரண்பாடு தோன்றினால் நீங்கள் அல்லாஹ்விடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். எப்படி முரண்படுகின்றது? இது முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்வதா அல்லது இவ்வளவு காலமும் ஒரு பெரிய ஆலிம், எங்களுடைய தலைவர்,
எங்களுடைய அன்பிற்குரியவர் சொல்லுகின்றார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நேர் முரணான வழிகேட்டிலே இட்டுச் சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை பின்பற்றுவதா? இது ஒவ்வொருவரும் செய்மடுக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்களாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது நாங்கள் பார்ப்போம், கருத்து முரண்பாடு தோன்றினால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய உயிரிலும் மேலான எங்களுடைய கூடிய அல்லாஹ்விற்கு பிறகு மனிதர்களில் மிக கூடிய அன்பிற்கு பாத்திரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இதுதான் அவசியமானது. இதனைத்தான் வஹி என்று சொல்வது. இதனை பின்பற்றும்படிதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரும் இதனை பின்பற்றினால் நாங்கள் வழிகட மாட்டோம் என்று உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள். அந்த இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து முரண்பாடு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இதுவும் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஒருமுறை வயதிலே கூடிய பெரிய சஹாபாக்கள் சிலர் நபி அவர்களுடைய வீட்டு வாசலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை எடுத்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அங்கிருந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு அல் குர்ஆன் வசனத்தோடு இந்த வசனம் முரண்படுவதாக, ஒன்றுக்கொன்று மாற்றமானதாக அவர்களுக்கு தோன்றுகின்றது. ஒருவர் ஒன்றை சொல்ல மற்றவர் இன்னும் ஒன்றை சொல்லுகின்றார். இப்போது அந்த சஹாபாக்களுடைய சப்தம் உயர்ந்து விடுகின்றது. கருத்து முரண்பாடு தோன்றினால் ஒருவருக்கொருவர் சப்தத்தை உயர்த்தி தங்களுடைய கூற்றை சொல்லுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது மனித இயற்கை. அந்த அடிப்படையில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாசலிலே வயது முதிர்ந்த, அதாவது பெரிய சஹாபாக்கள் கருத்து முரண்பாடு படுகின்றார்கள். வீட்டிற்கு உள்ளே இருந்த நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கோபமுற்றவர்களாக வெளியிலே வருகின்றார்கள். நபியுடைய முகம் சிவந்திருந்தது. கையிலே மண்ணை அள்ளி அந்த சஹாபாக்களை நோக்கி எறிந்தார்கள். சொன்னார்கள், மஹ்லன் யா கௌம், நிறுத்துங்கள். இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டன. நபிமார்களிலே கருத்து முரண்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒன்றை மற்றொன்றுக்கு முரணாக அவர்கள் கண்டார்கள். ஆனால் நிச்சயமாக அல் குர்ஆன் சிலதை பொய்ப்பிக்கக்கூடிய சில வசனங்கள் கிடையாது. அது எப்படி என்றால், பல் யுஸத்திகு பஅதுஹு பஅதா, அதிலே ஒரு வசனம் மற்றொரு வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடியது, ஒன்றுக்கொன்று முரணானதல்ல என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைப்போடு சம்பந்தமான அந்த பகுதியை சொல்லுகின்றார்கள். ஃபமா அரஃப்தும் மின்ஹு ஃபஅமலு பிஹி, அந்த அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து எதனை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ அதனை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள். வமா ஜஹில்தும் மின்ஹு ஃபருத்து இலா ஆலிமிஹி, அதிலிருந்து ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், அதனை நீங்கள் அறியாமல் இருந்தால் அதனை அறிந்தவரிடம் கொண்டு செல்லுங்கள், ஆலிமிடம் கொண்டு செல்லுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அப்படியானால்
கருத்து முரண்பாட்டின் போது வஹி அல்லாத குலவாக்கள் எப்படி நடந்தார்கள் என்று தேடி செல்ல வேண்டுமா, அல்லது தான் அறிந்ததை செயல்படுத்தி இப்படி கருத்து முரண்பாடு தோன்றுகின்ற போது தெரியாத விடயங்களை தெரிந்த ஆலிமிடம் கேட்டு செயல்படுத்த வேண்டுமா? முதலிலே அல்லாஹ் சொன்னான், கருத்து முரண்பாடு தோன்றினால் அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ்விடம் கொண்டு செல்வதென்றால் அல் குர்ஆனிலே படிப்பது, அவனுடைய தூதரிடம் கொண்டு செல்வதென்றால் அந்த தூதருடைய சுன்னாவை படிப்பது. இப்போது நபி அவர்களும் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ஒன்றோடொன்று முரண்பட்டதாக தென்பட்டால் அதிலே சர்ச்சை ஏற்படுகின்றது. இப்போது நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் தெரிந்ததை கொண்டு அமல் செய்யுங்கள், தெரியாததை ஆலிமிடம் கொண்டு செல்லுங்கள், அமீரிடம் அல்ல. குலவாக்களுடைய சுன்னாவை தேடும்படி நபி அவர்கள் சொல்லவில்லை. நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நீங்கள் அதனை அறிந்தவரிடம், அதனை கற்றவரிடம், அதாவது எங்களுடைய பாசையில் ஆலிம் என்று சொல்வோம் அல்லது உலமாக்கள் என்று சொல்வோம், இவர்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே ஒரு முஸ்லிமுக்கு எங்கிருந்து வழிகாட்டல் கிடைக்க வேண்டுமோ அங்கிருந்து மிக தெளிவான வழிகாட்டல் கிடைத்திருக்கின்றது. அல்லாஹ்வும் சொல்லி இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த இரண்டுக்கும் மாற்றமானதாகத்தான் 5வது மதுஹபின் இலங்கை தலைவருடைய கூற்று இருக்கின்றதா இல்லையா? கருத்து முரண்பாடு தோன்றினால் மட்டும் குலவாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று 5வது மதுஹபுடைய தலைவர் சொல்லி இருக்கின்றார். இது சரியாக இருந்தால் நாம் அப்படியே ஏற்று பின்பற்றுவதற்கு தயார். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு உங்களை குருட்டுத்தனமாக தக்லீத் செய்து மறுமையிலே நரகம் செல்வதற்கு நாங்கள் தயாரில்லை. எனவே நீங்கள் சொன்ன விடயம் சரியா என்று நாங்கள் பார்ப்பது எங்களுக்கு கடமையாக இருக்கின்றது. எனவேதான் முதலிலே குர்ஆனிலே நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் மர்மையையும் அல்லாஹ்வையும் நம்புவதாக இருந்தால் கருத்து முரண்பாட்டின் போது அல்லாஹ்விடமும் தூதரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களை படைத்த அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தபடியாக நாங்கள் எங்களுக்கு முன்மாதிரியாகிய, எங்களுக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எடுத்து பார்த்தால் கருத்து முரண்பாடு தோன்றியது, சர்ச்சைப்பட்டார்கள். நபி அவர்கள் தடுத்துவிட்டு கூறினார்கள், தெரிந்ததை அமல் செய்யுங்கள், தெரியாததை ஆலிமிடம் சென்று கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இந்த ரெண்டும் தான் ஆதாரம். இந்த ரெண்டிலும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு சட்டம், இதற்கு முரணாக எந்த மதுஹபுடைய ஆலிம், எத்தனை வருடங்கள் படித்த ஆலிம், எவ்வளவு காலம் அமீராக இருந்த ஆலிம், எவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖിയറா. எந்த ஒரு விசுவாசியான ஆண், விசுவாசியான பெண், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அதிலே தேர்வு செய்கின்ற உரிமை முஸ்லிமான ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. எனவே இப்போது நாம் பார்க்கலாம், பிரச்சினைகள், கருத்து முரண்பாடுகள், மார்க்கத்திலே ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே 2 வகையான முடிவுகள் தென்பட்டால் அதிலே குலவாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்பது 5வது மதுஹபின் தலைவருடைய கொள்கை. அது சரியா என்று
குர்ஆனிலே உரசி பார்த்தால் குர்ஆன் சொல்லுகின்றது அது தவறு என்று, ஹதீஸும் சொல்லுகின்றது அது தவறு என்று. சரி, இப்போது அவர் அந்த குலஃபாக்களுடைய சுன்னா என்று சொல்லிவிட்டாரே. குலஃபாக்கள் என்றால் அவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், மிகச் சிறந்த மனிதர்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதிலே முதன்மையான அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களையும் காஃபிர் என்று சொல்லிக்கொண்டு தங்களை முஸ்லிம் என்று சொல்லுகின்றவர்களும் இப்போது இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த அபூபக்கர் சுவனவாதி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுவனவாதி, உஸ்மான், அலி இவர்கள் சுவனவாதிகள். இந்த 4 சஹாபாக்கள் இவர்கள் இந்த செய்தியிலே வந்தது போன்று குலஃபாக்கள், வெறும் குலஃபாக்கள் அல்ல, அர்-ராஷிதூன், நேர்வழி பெற்ற குலஃபாக்கள். அத்தோடும் முடிந்து விடவில்லை, அல்-மஹதியூன், அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள், நேர்வழியிலே செலுத்தப்பட்டவர்கள். இந்த குலஃபாக்களுடைய சுன்னாவை எடுத்து நடவுங்கள் என்ற ஒரு செய்தியை அவர் காட்டியிருக்கின்றார் அல்லவா? சரி, இந்த குலஃபாக்கள் கருத்து வேறுபாட்டின் போது எப்படி நடந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்ப்போம். அந்த குலஃபாக்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தால் இந்த 5வது மதபின் தலைவருடைய அந்த கருத்து, இவர் சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவிற்கு வழிகேடானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதிலே முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை சுருக்கமாக சொல்லுகின்றேன். நபி அவர்கள் மரணித்த உடனேயே கருத்து முரண்பாடு தோன்றிவிடுகின்றது. மதீனாவிலிருந்து, மதீனாவுடைய எல்லையாகிய மேட்டு பகுதி, அவாலி மதீனா என்று சொல்லுவார்கள், சுன்ஹ் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மேட்டு பகுதியில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடியிருந்தார்கள். நபி அவர்கள் இங்கு வஃபாத்தாகிவிட்டார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையின் காரணமாக நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நபி அவர்கள் மீண்டும் எழுந்து வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு தோன்றிவிட்டது. அந்த அளவு நபி மீது அன்பு வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த விடயத்திலே தவறு வைத்து விட்டார்கள். உடனே அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய கருத்து நபி அவர்கள் மரணிக்க கூடியவர்கள். இது தெளிவா குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மை. எனவே அங்கிருந்து வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், தெளிவாக சொன்னார்கள், மன் கான யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை யார் வணங்கிக் கொண்டிருந்தாரோ, முஹம்மதுக்கு யார் இபாதத் செய்து கொண்டிருந்தாரோ அந்த முஹம்மத் மரணித்து விட்டார். அதே போன்று யார் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்து கொண்டிருந்தாரோ அந்த அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அவன் உயிரோடு எப்போதும் இருக்கக்கூடியவன், அவன் மரணிக்க கூடியவன் அல்ல என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஒரு வசனம் அல்ல, 2 வசனத்தை ஓதி காட்டினார்கள். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்களும் மரணிக்க கூடியவர், உங்களை எதிர்க்கக்கூடிய உங்களுடைய எதிரிகளும் மரணிக்க கூடியவர்கள். இப்போது கருத்து முரண்பாடு ஏற்பட்ட போது முதலாவது ஹலீஃபா, நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேட்டு நடப்பது கடமை என்று சொன்னார்களா? சொல்லவில்லை. ஹலீஃபாக்களுடைய சுன்னாவை பாருங்கள். அதாவது ஹலீஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே.
அதற்காக இதனை நான் விவரம் தருகின்றேன். அபூபக்கருக்கும் உமருக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் நபி அவர்கள் மரணித்த உடனேயே நபி அவர்கள் மரணித்து விட்டார்களா இல்லையா கருத்து முரண்பாடு. உமர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்று. அங்கிருந்து வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகின்றார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய் பொத்தி விட்டார்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு பண்பு என்றும் அவரை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஏனைய சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய சட்டம் சொல்லப்பட்டால் அந்த இடத்திலேயே கட்டுப்பட்டு விடுவார்கள். இந்த மதுஹபுடைய தலைவர்கள் போன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்திற்கு மாற்று விளக்கம் கொடுப்பது, ஹதீஸிற்கு மாற்று விளக்கம் கொடுப்பது, உண்மையான ஹதீஸை பொய்ப்பிப்பது, பொய்யான ஹதீஸை உண்மை என்று சொல்வது, இப்படியான தன்மைகள் அந்த உமரிடம் கிடையாது. எனவே முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து முரண்பாடு வந்தபோது என்னை பின்பற்ற வேண்டும், நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், நான் சொல்வது பிழை என்று தெரிந்தாலும் நான் சொல்வதை நீர் பின்பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஹலீஃபா சொல்லவே இல்லை. ஹலீஃபா என்ன செய்தார்கள்? பிழையான கருத்திற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து பதிலை கொடுத்து வாயடைக்க செய்தார்கள். அப்படியானால் கருத்து முரண்பாடு தோன்றினால் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் செல்ல வேண்டும். அதற்கு முரணாக நடக்கின்றவருக்கு தெளிவான குர்ஆன் வசனம், தெளிவான ஹதீஸை கொடுத்து வாய் அடைக்க செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 5வது மதுஹபிற்கு இதனைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. அவர் காட்டிய ஆதாரத்தை நான் வாசித்து காட்டினேன். கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று ஆதாரமாக காட்டிய அந்த செய்தியிலே அது கிடையாது என்பதை நான் சொல்லி இருக்கின்றேன். முடிந்தால் எங்களுடைய ஹயாத் இருக்கும் வரைக்கும் அவர்கள் முடியுமானால் முன்னால் வந்து நிரூபிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அப்படி கிடையாது. சரி, முதலாவது ஹலீஃபா, அதாவது கருத்து முரண்பாட்டின் போது என்ன செய்தார்கள் என்றால் ஆதாரத்தை கொடுத்தார்கள். என்னை பின்பற்ற வேண்டும் என்ற பிழையான கருத்தை சொல்லவில்லை. எனவே முதலாவது ஹலீஃபாவுடைய சுன்னா, அவருடைய கொள்கை, கருத்து முரண்பாடு வந்தால் குர்ஆன் ஹதீஸை கொண்டு தீர்க்க வேண்டும், ஹலீஃபா சொல்வதை கேட்க வேண்டும் என்ற கொள்கை கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நான் சொல்வதை நீ கேள், இவர்கள் சொன்னது போன்று. நான் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பிழை என்று தெரிந்தாலும் அதனை சரி என்று மக்களுக்கு பொய் சொல், இவர்கள் சொன்னது போன்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். சொல்லவில்லை. சரி, இரண்டாவது ஹலீஃபாவிற்கு வருவோம். இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு நபி, அதாவது ஒரு முஸ்லிம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கின்றார்கள். வந்து ஒரு சட்டத்தை கேட்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், இன்னி அஜ்னபுது ஃபலம் அஜித் மான், எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, ஆனால் குளிப்பதற்கு நீர் கிடையாது, என்ன செய்து கொள்வது என்று அந்த மனிதர் கேட்கின்றார். இப்போது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள், லா துஸல்லி, நீ தொழ வேண்டாம். எப்படி ஃபத்வா என்று பாருங்கள், ஹலீஃபாவுடைய ஃபத்வா. ஹலீஃபாவிடம் ஃபத்வா கேட்கின்றார்கள். அந்த சபையிலே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியும் இருக்கின்றார்கள். ஹலீஃபாவுடைய ஃபத்வாவை பார்த்தால் ஒட்டுமொத்தமாக பிழையான ஃபத்வா. 5வது மதுஹபின் தலைவருடைய தீர்ப்பு எப்படி என்றால், இதனை தவறு என்று சொல்லிவிடக் கூடாது, அதனை நாங்களும் சரி என்று ஏற்று பின்பற்ற வேண்டும்.
சரி என்று மக்களுக்கு சட்டமும் சொல்ல வேண்டும். அப்படி செய்யாததன் காரணமாகத்தான் ஜமாஅத்திலே இருந்த பல முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் என்று சொல்லி அவர்களே இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி சென்று விட்டார்கள். சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஹலீஃபா, அவர்களுடைய சபையிலே ஃபத்வா கேட்கப்படுகின்றது. பிழையான ஃபத்வாவை சொல்கின்றார்கள். உடனே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதாவது நானும் நீங்களும் ஒரு படையிலே சென்றிருந்தோம். அப்போது எங்கள் இருவருக்குமே குளிப்பு கடமையாகியது. குளிப்பதற்கு நீர் கிடையாது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் தொழவே இல்லை. நான் என்ன செய்தேன் என்றால், நிலத்திலே நான் புரண்டேன், உருண்டேன், அதன் பிறகு நான் தொழுதேன். இப்படி செய்துவிட்டு நபி அவர்களிடம் வந்து நாம் சொன்னோம். இந்த சம்பவத்தை நபி அவர்களிடம் சொன்னபோது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இன்னமா கான யக்ஃபீக அன் தத்ரிப பியதைக்கல் அர்த், நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இரண்டு கைகளாலும் பூமியிலே அடித்து பின்னர் அதனை ஊதிவிட்டு முகத்தையும் இரு மணிக்கட்டு வரையில் உள்ள பகுதிகளையும் தடவிக்கொள்வது உங்களுக்கு போதுமானது. அதாவது தயம்மம் செய்து கொள்வது போதுமானது. தண்ணீர் இல்லை என்றால் தயம்மம் செய்துவிட்டு நீங்கள் தொழ வேண்டும் என்ற சட்டத்தை நபி அவர்கள் சொன்னார்களே, இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று ஹலீஃபாவிடம் கேட்டார்கள். ஹலீஃபாவுடைய தவறை அழகான முறையில் தெளிவுபடுத்தினார்கள். ஹலீஃபா சொல்வது ஹதீஸிற்கு முரண் என்பதை அங்கு நினைவுபடுத்தினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இத்தகில்லா யா அம்மார், அம்மாரே அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக என்று சொன்னார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விசேடத்தை சொல்ல வேண்டும். எந்த ஒரு ஹதீஸும் தவறிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஒரு நாள் வியாபாரத்திற்கு சென்றால் இன்னும் ஒருவரை நபி அவர்களிடம் இருந்து ஹதீஸரை கற்றுக்கொள்ளும்படி நியமித்தார்கள். அந்த மனிதர் மறுநாள் வியாபாரத்திற்கு செல்வார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை படித்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் கூட தவறிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா ஹதீஸையும் சேகரித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் ஹதீஸை மறந்து விட்டார்கள். எனவேதான் அம்மாரை நோக்கி சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக. இப்போது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிவோடு கேட்கின்றார்கள், பாருங்கள், இன் ஷிஅத லம் உஹத்திஸ் பிஹி, நீங்கள் நாடினால் இந்த ஹதீஸை நான் சொல்லாமலே இருக்கின்றேன், பிரச்சனை இல்லை. உடனே பாருங்கள் ஹலீஃபாவுடைய சுன்னாவை. கருத்து முரண்பாட்டின் போது குலபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று 5வது மதபின் தலைவர் சொல்லுகின்றார். அப்படியானால் 2வது ஹலீஃபாவுடைய சுன்னாவை பாருங்கள். 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மிகச்சிறந்த சஹாபாக்களில் ஒருவரான அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கருத்து முரண்பாடு. இப்போது ஹலீஃபாவுடைய சுன்னா என்ன? எப்படி நடந்து கொள்கின்றார்கள்? ஹதீஸை சொல்லாமல் இருக்கட்டுமா என்று கேட்டும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நுவல்லீக மா தவல்லைத, நீர் எந்த திசையிலே செல்லுகின்றீரோ அந்த திசையிலே செல்லுவதற்கு நாம் விட்டு விடுகின்றோம். நீர் சொல்லக்கூடிய செய்திக்கு நீரே பொறுப்பாவீர். அதாவது ஹதீஸ் என்று என்னையும் சேர்த்து நீர் சொல்லுகின்றீர், எனக்கு அது ஞாபகம் இல்லை, நீர் சொல்வதை சொல்லிக் கொண்டிருப்பீராக என்று ஹலீஃபாவிற்கு எதிராக ஹலீஃபாவுடைய ஃபத்வா முற்றிலும் தவறானது என்று சொல்லக்கூடிய ஹதீஸை பயான் பண்ணுவதற்கு தாராளமாக அனுமதி கொடுக்கின்றார்கள்.
அதனை சொல்லாமல் இருக்கட்டுமா என்று கேட்டும் கூட இல்லை, நுவல்லீகமா தவல்லைத, எந்த திசையிலே செல்லுகின்றீரோ அந்த திசையிலே நீங்கள் செல்லுங்கள். அதாவது ஹதீஸ் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அல்லாஹ்வை மட்டும் பயந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே ஹதீஸ் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் நீங்கள் சொல்லுங்கள் என்று தாராளமாக அனுமதி கொடுத்தார்கள். எனவே இரண்டாவது ஹலீஃபா கருத்து முரண்பாட்டின் போது எப்படி நடந்தார்கள்? மார்க்க விடயத்தில் தனக்கு தெரியாத ஒன்றை இன்னும் ஒரு முஸ்லிம் சொல்லுகின்றாரா, தாராளமாக சொல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். இது இரண்டாவது ஹலீஃபா. சரி, மூன்றாவது ஹலீஃபாவுடைய சுன்னாவை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது ஹலீஃபாவுடைய சம்பவம் தான் மிக முக்கியமானது. ஏனென்றால் அதனையும் விட கூடுதலாக, அதாவது முதலாவது ஹலீஃபா கருத்து முரண்பாட்டின் போது குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக சொல்லித்தான் திருத்திருக்கின்றார். இது முதலாவது ஹலீஃபாவுடைய சுன்னா. இரண்டாவது ஹலீஃபா தன்னுடைய ஃபத்வாவை பொய்யாக்கக்கூடிய, பிழையாக்கக்கூடிய ஹதீஸ் என்று தெரிந்தும் அந்த ஹதீஸை தாராளமாக சொல்லுங்கள் என்று ஒரு திறந்த அனுமதியை கொடுத்தார்கள். இது இரண்டாவது ஹலீஃபா. மூன்றாவது ஹலீஃபா இவர்கள் எப்படி கருத்து முரண்பாட்டை அணுகியிருக்கின்றார்கள் என்றால், மிகச் சிறந்த, மிக அழகான, மிக ஒரு உயரிய விதத்திலே அந்த கருத்து முரண்பாட்டை இவர்கள் அணுகியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை ஐந்தாவது மதுஹபின் தலைவர் தலைகீழாக புரட்டி பல பொய்களை சேர்த்து தக்லீதை மக்களுடைய உள்ளத்திலே பதிப்பதற்காக இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கின்றார். எனவேதான் இது முக்கியமானது என்று சொல்கின்றேன். இது சஹீஹுல் புகாரியிலே 1406வது இலக்கத்தில் இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் என்ன சொல்லுகின்றது என்றால், ஸைத் பின் வஹப் ஒரு தாபிஈ, இவர்கள் ரபலா, மதீனாவிற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ரபலாவை கடந்து செல்கின்றார்கள். அப்போது அங்கு பார்த்தால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அங்கே இருக்கின்றார்கள். அந்த சஹாபியிடம் இவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த இடத்திற்கு ஏன் வந்தீர்கள்? ஒரு ஒதுக்குப்புறமான தனித்த இடத்திலே இங்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? உடனே சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். சம்பவம் என்னவென்றால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் சிரியாவிலே இருந்தேன். நானும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குர்ஆன் வசனத்திலே முரண்பட்டோம். கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அப்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனம் என்னவென்றால் 9வது அத்தியாயத்தின் 34வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால், எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் சேமித்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவற்றை கொண்டு அவர்களுடைய நெற்றியிலும் விலாப்புறங்களிலும் அவற்றை சூடு காட்டி ஒத்தடம் கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை இந்த வசனத்திலே வருகின்றது. இப்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிழையான ஒரு ஃபத்வாவை கொடுத்தார்கள். அவர்களுடைய கருத்து என்னவென்றால், வெள்ளி, தங்கம் அந்த காலத்திலே இவைதான் பணமாக இருந்தது. எனவே இந்த பணத்தை சேகரிக்க முடியாது, தன்னுடைய தேவை போக எவ்வளவு மீதம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பிழையான ஃபத்வாவை கொடுத்தார்கள். வைத்துக் கொண்டிருக்க முடியாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டம் சொன்னார்கள், இது எங்களுக்குரிய வசனம் அல்ல, இது யூத கிறிஸ்தவர்களை எச்சரிப்பதற்காக வந்திருக்கின்றது. எனவே இந்த சட்டம் எங்களுக்குரியதல்ல என்று அவரும் ஒரு பிழையான ஃபத்வாவை கொடுத்தார். இப்போது 2 சஹாபாக்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா பகுதிக்கு அமீராக இருந்தார்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும்
அமீருல் முஃமினீன், அமீருல் ஆம், பொதுவான தலைவராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருந்தார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இது முக்கியமான அம்சம். ஐந்தாவது மதுஹப் தெளிவான ஷிர்கிலே இருக்கின்றது என்பதற்கு மிக இலகுவான மிக அழகான ஆதாரம். குலபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று ஐந்தாவது மதுஹப் தலைவர் சொல்லுகின்றார். இப்போது இந்த முஆவியா, அபூதர் இரண்டு, அதாவது ஒரு அமீருக்கும் அமீருக்கு கீழே இருக்கின்ற ஒரு முஸ்லிமுக்கும் கருத்து முரண்பாடு. ஐந்தாவது மதுஹபுடைய தலைவரின் கருத்துப்படி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், நான் சொல்வதை கேள், என்னை தக்லீது செய், நான் சொல்வது பிழை என்று தெரிந்தாலும் சரி என்று பொய்யை சொல், பொய்யை சொல்லியாவது என்னை காப்பாற்று. இதுதான் ஐந்தாவது மதுஹபுடைய கொள்கை. இப்படி செய்யும்படிதான் எங்களை நிர்பந்தித்தார்கள். இது ஷிர்க் என்பதால் நாங்கள் இதனை மறுத்துவிட்டோம். இப்போது நீங்கள் பாருங்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனே கலீஃபாவிற்கு கடிதம் எழுதுகின்றார்கள். கலீஃபாவிற்கு சொல்லுகின்றார்கள், இந்த அபூதர் பிரச்சனையை போடுகின்றார், இவர் கருத்து முரண்பாடு படுகின்றார், பிழையான ஃபத்வாவை கொடுக்கின்றார் என்று சொன்னதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? ஃபகதப இலைய உஸ்மான், கலீஃபா, மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்றார். இந்த கடிதத்திலே என்ன இருக்கின்றது என்றால், இக்தமில் மதீனா, நான் இருக்கக்கூடிய இந்த மதீனாவுக்கு நீ வந்துவிடு. அங்கே இருக்கின்ற அமீர் முஆவியாவுடன் தான் உனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது, பிரச்சனை தேவையில்லை, உனக்கு வேண்டிய சுதந்திரம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் மதீனாவிற்கு வருவீராக என்று கலீஃபா ஒரு பிழையான ஃபத்வாவை சொல்லக்கூடியவர், தவறான ஃபத்வாவை சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமை தன்னுடன் பக்கத்திலே அழைத்துக் கொள்கின்றார். என்ன செய்கின்றார்? தன்னுடைய இடத்திற்கே அழைத்துக் கொள்கின்றார். எங்கோ இருக்கின்றார். சிரியா என்பது மதீனாவிலிருந்து மிக தூரம். அவ்வளவு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், ஒரு சஹாபி தெரிந்தோ தெரியாமல் ஒரு பிழையான ஃபத்வாவை கொடுக்கின்றார். அவரை முர்த்தத் என்று சொல்லவில்லை, அமீருக்கு கட்டுப்படவில்லை என்று உம்மை ஜமாஅத்திலிருந்து தூக்கி எறிகின்றோம் என்று எரியவில்லை. இது இஸ்லாம் அல்ல, இது குலபாக்களின் சுன்னா அல்ல. குலபாக்களின் சுன்னா எது? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சஹீஹுல் புகாரியிலே புரட்டி காட்டுகின்றோம், தெரியாவிட்டால் முன்னால் வாருங்கள், காட்டுகின்றோம் இன்ஷா அல்லாஹ். தவறு நடந்து விட்டதென்றால் திருத்திக் கொள்ளுங்கள். மக்களை நரகின்பால் அழைத்து செல்லாதீர்கள். எனவே கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஷிர்கான ஒரு அடிப்படையை சொன்னீர்கள், பரவாயில்லை. அந்த ஷிர்கான அடிப்படையை கூட சரியாக நீங்கள் பின்பற்றவில்லை. மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு முஸ்லிம் பிழையான ஃபத்வாவை சொல்லுகின்றார், அங்குள்ள அமீரோடு பிரச்சினைப்படுகின்றார், இருந்தாலும் பரவாயில்லை என்று பிரச்சினைப்படக்கூடிய பிழையான ஃபத்வாவை சொல்லக்கூடிய அந்த நல்ல முஸ்லிமை தனக்கு பக்கத்திலே வந்து குடியிருக்குமாறு அழைத்துக் கொள்கின்றார்கள். வரும்படி கடிதம் எழுதுகின்றார்கள். உடனே ஃபகதிம்துஹா, நானும் மதீனாவிற்கு வந்து விட்டேன். ஃபகசுர அலையன் நாஸ், இப்போது மதீனாவிலே என்ன நடக்கின்றது என்றால், ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லவும் அதிகமான முஸ்லிம்கள் என்னிடம் வந்தார்கள். யார்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அங்கே சிரியாவிலே முஆவியாவிற்கும் எனக்கும் பிரச்சினை, என்னை பற்றி முறைப்பாடு செய்து கலீஃபாவிற்கு அவர் கடிதம் எழுதினார். உடனே கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு வந்திருக்கும்படி எனக்கு கடிதம் அனுப்பினார்கள். நானும் மதீனாவிற்கு சென்றேன்.
மதீனாவிற்கு சென்றதன் பிறகு நிறைய மக்கள், அதிகமான மக்கள் என்னிடம் வந்து கதைத்தார்கள், விளக்கம் கேட்டார்கள், தெளிவு கேட்டார்கள். கஅன்னஹும் லம் யரவுனி கப்ல ذلك, இதற்கு முன்னர் என்னை கண்டே இல்லாதது போன்று, அதாவது நான் ஒரு புதிய மனிதனை போன்று மிக பழக்கமான அவர்கள் என்னிடம் அதிகமாக வந்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள். ஃபதகர்து ذاك لعثمان, இப்போது இந்த மக்கள் கூட்டமாக வந்து விளக்கம் கேட்பதும் வாத பிரதிவாதங்கள், கலந்துரையாடல்கள், இப்படியான விடயங்களின் மூலமாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வகையான சடைப்பு ஏற்பட்டு விடுகின்றது. இதனை ஒரு சிரமமாக கருதுகின்றார்கள். இப்போது இந்த அபூதர் இவராகவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்லுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று ஃபதகர்து ذاك لعثمان, இந்த விடயத்தை, அதிகமான மக்கள் என்னிடம் வருகின்றார்கள் என்ற சிரமத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் சொன்னேன். சொன்னதும் ஃபகால லி இன் ஷிஅத தனஹைத, நீ நாடினால், உனக்கு விருப்பம் இருக்குமானால் நீ சற்று ஒதுங்கியிரு, அதிகமான மக்களுடைய தொல்லை உனக்கு ஏற்படாது, அது உன்னுடைய விருப்பம் என்று தெளிவாக, இன் ஷிஅத, நீ நாடினால், நீ விரும்பினால், தனஹைத, ஒதுங்கி இருக்கலாம். ஃபகுந்து கரீபன், உடனே நான் சிறிது தூரத்திற்கு நான் வந்துவிட்டேன். ஃபதாகல்லதி அன்ஸலனி ஹாதல் மன்சில், இதுதான் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது என்று அந்த சம்பவத்தை அழகாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். 5வது மதுஹபின் தலைவர் இதே சம்பவத்தை இஜ்மாஉ ஸஹாபா இஸ்லாத்தின் மூலாதாரமா என்ற அந்த தலைப்பிலே பாவம் சத்தியத்தை தேடி வந்த மக்களுக்கு எப்படி சொல்கின்றார் தெரியுமா? எப்படி இதிலே பொய்களை புகுத்தினார் தெரியுமா? அதாவது அபூதருக்கும் உஸ்மானுக்கும் பிரச்சனை வந்தது என்று முதலாவது பொய். அபூதருக்கும் உஸ்மானுக்கும் பிரச்சனை வரவில்லை. பிரச்சனை ஏற்பட்டது ஒரு பகுதியின் கவர்னர், ஹலீஃபா அல்ல, முஆவியாவிற்கும் அபூதருக்கும் தான் பிரச்சனை ஏற்பட்டது. முதலாவது தவறு. 2வது தவறு, இது பிழை என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு விளங்கப்படுத்தினார், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று 2வது பொய். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக கலைத்ததாக நான் அறிந்த வரையிலே எங்கும் கிடையாது. இருந்தால் காட்டட்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்போது நான் உங்களுக்கு முன்னால் புகாரியிலே வரக்கூடிய இந்த பதிவை வாசித்து காட்டினேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தலை போட்டுக் கொள்ளவே இல்லை. 3வது பொய் என்னவென்றால், இந்த கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. தெளிவாக அவர் சொல்லுகின்றார், ஒளிப்பதிவு இருக்கின்றது. 5வது மதுஹபின் இலங்கை தலைவர் தெளிவாக சொல்லுகின்றார், நீங்கள் இந்த கருத்தை சொல்லக்கூடாது, நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதருக்கு சொன்னதாக அப்பட்டமான பொய் சொல்லப்படுகின்றது. மார்க்கத்திலே பொய் சொல்லப்படுகின்றது. அப்பாவி மக்களை வழிகேட்டிலே கொண்டு செல்வதற்கு பொய் சொல்லப்படுகின்றது. எனவே 3வது ஹலீஃபா என்ன செய்தார்கள் என்றால், தன்னோடு கருத்து முரண்பாடு படக்கூடிய ஒரு முஸ்லிமை தன்னோடு அரவணைத்து வைத்துக் கொண்டார்கள். அவருடைய மிக பிழையான கருத்தை கூட சுதந்திரமாக சொல்லுவதற்கு யாரும் அவரை சந்திப்பதிலே எந்த தடையும் விதிக்கவில்லை. அந்த முஸ்லிம் தனக்கு சிரமமாக இருக்கின்றது என்று சொன்னபோது மட்டும், நீர் விரும்பினால் ஒதுங்கி இருந்து கொள் என்று அந்த முஸ்லிமுக்கே தேர்வு செய்கின்ற உரிமையை கொடுத்தார்கள். ஹலீஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற வழிகட்ட கொள்கையை ஒரு பக்கம் உருவாக்கிவிட்டு, அந்த கொள்கையை கூட பின்பற்றாத அளவிற்கு வழிகட்டில் சென்று விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வழிகேட்டை மக்களுக்கு கொடுத்தாலும் இவர்கள் நரகம் செல்வதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. இவர்களும் சுவனம் செல்ல வேண்டும்.
இவர்கள் தங்களுடைய தவறை திருத்த வேண்டும். இவர்களை கொண்டு மக்கள் நரகின்பால் சென்று கொண்டிருப்பதை இவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் முன்வர வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமை நாளையில் மிக கோடிய தண்டனை இவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மூன்றாவது ஹலீஃபாவுடைய சுன்னா, கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீர் கதைக்க கூடாது, வாயை மூடுங்கள், நான் சொல்வதைத்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும், நான் சொல்வது பிழை என்று தெரிந்தாலும் சரி என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களா? அல்லது மிக பிழையான ஃபத்வாவை கொடுக்கின்ற ஒரு முஸ்லிமை, எவ்வளவோ தூரத்தில் இருக்கின்ற முஸ்லிமை என்னோடு பக்கத்திலே வந்து இருந்து கொள்ளுங்கள், அந்த முஸ்லிமுடைய விளக்கத்தை யாராவது கேட்க விருப்பமா? தாராளமாக சென்று கேளுங்கள் என்று அனுமதி வழங்கியிருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக அந்த பிழையான ஃபத்வாவை சொல்லக்கூடிய முஸ்லிமுக்கு ஒரு தொல்லை என்ற போது தன்னாலி என்ற உதவியை செய்தார்கள். இதுதான் குலவாக்களுடைய சுன்னா, இதுதான் குலவாக்களுடைய சுன்னா. எனவே கருத்து முரண்பாட்டின் போது குலவாக்களின் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவு தவறானதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 5வது மதுஹபின் இலங்கை தலைவரிடம் என்னுடைய பணிவான வேண்டுகோள், அந்த குலவாக்களையாவது நீங்கள் பின்பற்றியிருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு பிழையான வழிகேடான கொள்கையை சொல்லி இருந்தாலும் சரியான செயலை செய்ததாக முடிந்திருக்கும். நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்கின்றீர்கள்? எதனை மார்க்கமாக போதிக்கின்றீர்கள்? எனவே 3வது ஹலீஃபாவும் கருத்து முரண்பாட்டின் போது தன்னுடைய கருத்தை அடுத்த முஸ்லிமுக்கு திணிப்பதற்கு முயற்சிக்கவில்லை. அதையும் தாண்டி பிழையான ஃபத்வாவை சொல்லுகின்ற முஸ்லிமை கூட தாராள சுதந்திரம் கொடுத்து, அவன் ஒரு முஸ்லிம் என்ற முஸ்லிமுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து, இதனையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்காமல் பிரச்சனை இல்லாத முறையிலே அந்த ஜமாத்தை வளர்த்தெடுத்தார்கள். எனவேதான் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது, பரந்திருந்தது. இன்று 23 வருட காலம் பல தியாகங்களை செய்து வளர்த்தெடுத்த இந்த சத்தியம் உடைத்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் புதிதாக ஆரம்பிப்பது போன்று அந்த சத்தியத்தை மீண்டும் வளர்க்க வேண்டிய, மக்களுக்கு அந்த ஹிதாயத் கிடைப்பதற்காக பாடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அல்லாஹ் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த சத்தியத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய சக்தியை தர வேண்டும். இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய, இதற்காக போராடக்கூடிய தைரியத்தையும் அதற்கு தேவையான வளங்களையும் அல்லாஹ் தர வேண்டும். 4வது விடயம், 4வது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய சுன்னா எப்படி இருந்தது பாருங்கள். நிறைய விடயங்கள் இருக்கின்றன, நேரம் முடிந்து கொண்டிருக்கின்றது. 1223வது இலக்கத்திலே சஹீஹ் முஸ்லிமிலே இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கின்றது. இது 3வது ஹலீஃபாவுடைய சம்பவத்தை விட இன்னும் முக்கியமானது. இஸ்லாத்திலே குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற ஒரு ஆலிமுக்கு எந்த அளவு உரிமை இருக்கின்றது? குர்ஆன் ஹதீஸ் தான் இந்த இஸ்லாத்தின் அச்சாணி. அதனை தாண்டி அமீர் அல்ல, அமீரை தாண்டி அவர் கூடவும் செல்ல முடியாது. இஸ்லாத்தின் அச்சாணி அல்லாஹ்வுடைய வழி. எனவே அந்த அடிப்படையில் கருத்து முரண்பாடு தோன்றுகின்ற போது 4வது ஹலீஃபா இவருடைய சுன்னா எப்படி இருந்தது? இதனைத்தான் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய 1223வது இலக்கத்திலே பதியப்பட்ட செய்தி சொல்லுகின்றது. இந்த செய்தி என்னவென்றால், சயீத் பின் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஜ்தமா அலியுன் வ உஸ்மான் பி உஸ்ஃபான். உஸ்ஃபான் என்ற இடத்திலே ஹலீஃபாவாகிய உஸ்மான் அவர்களும் அடுத்த ஹலீஃபாவாக வரக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்திக்கின்றார்கள். இந்த 2 ஹலீஃபாக்கள், எங்களை பொறுத்தவரையில் 2 பேருமே ஹலீஃபாக்கள், கடந்து விட்டது. ஆனால் இந்த இருவரும் சந்தித்துக் கொள்ளும் போது ஒருவர் ஹலீஃபா, ஒருவர் சாதாரண ஒரு முஸ்லிம். இந்த 2 முஸ்லிமும் உஸ்மான் என்ற இடத்திலே சந்திக்கின்றார்கள். ஃபகான உஸ்மான் யன்ஹா அனில் முத்தா அவில் உம்ரா. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா,
இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இவர்கள் ஒரு தவறு விட்டார்கள். இவர்கள் செய்த தவறு என்னவென்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடாது, அல்லது ஹஜ்ஜுடைய மாதங்களிலே உம்ராவை செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை போட்டார்கள். ஏதாவது நல்ல நோக்கம் இருந்திருக்கலாம், நோக்கத்தை பற்றி கதைக்கவில்லை. தவறான ஒரு சட்டத்தை போட்டு விட்டார்கள். இப்போது அந்த உஸ்மான் என்ற இடத்திலே இருவரும் சந்திக்கின்றார்களே, இப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவிடம் கேட்கின்றார்கள், மா துரீது இலா அம்ரின் ஃபஅலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ஹா அன்ஹு, நபி அவர்கள் செய்த செயலை நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? நபி அவர்கள் செய்த செயலை நீங்கள் தடுக்கின்றீர்களே, அப்படியானால் நபியுடைய செயலை என்ன செய்ய போகின்றீர்கள் என்று ஹலீஃபாவை எதிர்த்து ஒரு முஸ்லிம் கேள்வி கேட்கின்றார். யார்? நான்காவது ஹலீஃபாவாக வர இருக்கின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் கிடையாது. பிழையான வேலையை செய்தால் பதில் கிடையாது, வாயடைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த மனிதர் நல்லவராக இருப்பார், சுவனவாதி, மூன்றாவது ஹலீஃபா, நபி அவர்களுக்கு விருப்பமான ஒரு சஹாபி, அநியாயமாக அவர்களுடைய வீட்டிலேயே சுற்றி வளைக்கப்பட்டு நயவஞ்சகர்கள், ஷியாக்களின் மூல ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து ஹலீஃபாவுடைய வீட்டிற்குள்ளே வைத்து அந்த ஹலீஃபாவை ஷஹீதாக்கினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபிக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த அந்தஸ்துக்களை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த ஹலீஃபா கூட குர்ஆன் ஹதீஸிற்கு முரணாக சென்றால் தூக்கி எறியப்படும். இதுதான் குலபாக்களின் சுன்னா. பாருங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஹலீஃபாவை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் நபி அவர்கள் செய்த செயலை தடை செய்திருக்கின்றீர்கள், நபி அவர்கள் செய்த செயலை என்ன செய்ய போகின்றீர்கள்? உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், தானா மின்க, விட்டு போட்டுருங்க, என்ன கொஞ்சம் சும்மா விடுங்க, நான் ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறேன், சும்மா விட்டு போட்டுருங்க, ஆதாரம் இல்லை. அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதை தடை செய்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நபி அவர்களுடைய கண் முன்னால் நபி அவர்களும் நபி அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த முத்தா என்ற ஹஜ்ஜுடைய முறையை செய்திருக்கின்றார்கள். இதனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செய்தார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்டபோது பதில் இல்லாமல் ஹலீஃபா என்ன சொல்கின்றார் என்றால், என்னை அப்படியே விட்டு விடுங்கள், அதாவது எதிர்க்க வேண்டாம், ஏன் எதிர்க்கின்றீர்கள் என்ற அடிப்படையிலே விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே நான்காவது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னி லா அஸ்ததிஉ அன் அதாக, நிச்சயமாக உங்களை நான் விடவே மாட்டேன், என்னால் விட முடியாது. நபி அவர்கள் செய்த செயலை நீங்கள் தடுக்கின்றீர்கள், இதனை பார்த்து கொண்டிருப்பதா என்ற அடிப்படையில் அந்த சஹாபியுடைய நேரடியான வசனம், நிச்சயமாக என்னால் உங்களை இப்படியே விட்டுவிட முடியாது. ஃபலம்மா அன்ரா அலியும் தாலிக்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சட்டத்தை தளர்த்துவதாக விளங்கவில்லை. பிழையான ஃபத்வாவை சரி நான் அதனை நீக்கி விடுகின்றேன் என்று சொல்வதாக தெரியவில்லை. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? நான்காவது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபலம்மா அன்ரா அலியும் தாலிக்க, ஹலீஃபா தன்னுடைய பிழையான சட்டத்தை மாற்றுவதாக காணவில்லை. அஹல்ல பிஹிமா ஜமீஅன் லப்பைக பில் உம்ரத்தி வல் ஹஜ் என்று சொன்னார்கள். அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடாது என்பது ஹலீஃபாவுடைய கட்டளை. ஹலீஃபாவிடம் கேள்வி கேட்டார்கள், சரியான பதில் கிடையாது. அந்த தவறை வாபஸ் வாங்குவதாகவும் காணவில்லை. உடனே என்ன செய்தார்கள்? எங்களுடைய பாசையிலே சொல்லுவார்கள், செருப்பால் அடித்தது போன்று. அந்த ஹலீஃபாவுடைய முகத்திற்கு முன்னால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நான் சேர்த்து செய்ய போகின்றேன். என்ன அர்த்தம்?
உங்களுடைய கட்டளையை நான் மதிக்கவில்லை, உங்களுடைய தடையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சுன்னாவை நீங்கள் தடை செய்கின்றீர்கள், அதனை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரில்லை என்ற ரீதியில் அவர்களுடைய முகத்திற்கு முன்னாலேயே உம்ராவையும் ஹஜ்ஜையும் நான் சேர்த்து செய்கின்றேன் என்று ஹலீஃபாவுடைய பிழையான ஃபத்வாவை எதிர்த்து நேரடியாக செயல்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முர்த்தத் என்று அறிவித்தார்களா? ஒவ்வொரு கிளைக்கும் கடிதம் அனுப்பி இவரோடு யாரும் கதைக்க கூடாது என்று தடை விதித்தார்களா? ஹுத்பா நடத்தக்கூடிய உரிமை இவருக்கு கிடையாது, தடை செய்யப்படுகின்றது என்று சொன்னார்களா? இல்லை சீதேவிகளே, இல்லை, சொல்லவில்லை. குலவாக்களுடைய சுன்னா, கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் குலவாக்களுடைய சுன்னாவை, அதாவது கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் குலவாக்களின் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று 5வது மذஹபு தலைவர் அவர்களே ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்னர் சொன்னீர்கள். சரி, உங்களுடைய எத்தனையோ வழிகேடான கொள்கை, இந்த ஒரு விடயத்தை மட்டும் அந்த குலவாக்களுடைய சுன்னாவை நீங்கள் ஏன் பின்பற்றவில்லை? 4 குலவாக்களுடைய சுன்னாவையும் தந்திருக்கின்றேன். முதலாவது ஹலீஃபா தனக்கு எதிராக கருத்து சொல்கின்றவர் பிழை என்று தெரிந்தபோது ஆதாரத்தை கொண்டு நிரூபித்தார். எனக்கு நீ கட்டுப்பட வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று தக்லீத் செய்ய வைக்கவில்லை. 2வது ஹலீஃபா அதே போன்று தன்னுடைய முன்னிலையிலேயே தன்னுடைய ஃபத்வா பிழை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஹதீஸை ஒரு முஸ்லிம் சொல்லுகின்றார், சொல்லவா வேண்டாமா என்று அனுமதி கேட்டபோது தாராளமாக சொல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். 3வது ஹலீஃபா வேறு ஒரு அமீரும் இன்னும் ஒரு முஸ்லிமும் கருத்து முரண்பாடு படுகின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக தன்னோடு இருக்கின்றவர்களை விரட்டவில்லை, எங்கோ இருக்கின்ற பிழையான சட்டம் சொல்லுகின்ற முஸ்லிமை தன்னோடு அரவணைத்துக் கொண்டார்கள். தன்னுடைய தலைமையத்திலேயே வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று அடைக்கலம் கொடுத்தார்கள். அதையும் தாண்டி அவர்கள் தெரிந்த விடயத்தை, அது பிழையாக இருந்தாலும் தாராளமாக மக்களுக்கு சொல்லுங்கள், மக்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சுதந்திரம் வழங்கியிருந்தார்கள். 4வது ஹலீஃபா அதாவது 4வது ஹலீஃபா என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர் ஹலீஃபாவாக வருவதற்கு முன்னர் ஏற்கனவே ஹலீஃபாவாக இருக்கின்றவர் தவறு செய்வதை கண்டதும் உடனே ஹலீஃபாவிற்கு எதிராக, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் சாதாரண மிக மிக சாதாரண முஸ்லிம்கள், வெறுமனே ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம், எங்களுடைய தலைவர்கள் அவர்களை தக்லீத் செய்யும்படி சொன்னார்கள், பிழையான ஃபத்வாவை வைத்துக் கொண்டு பின்பற்றும்படி சொன்னார்கள். அவர்களுடைய முகத்திலேயே சொன்னோம், இது தவறானது, நின்று கொண்டு செருப்பு அணியாதீர்கள் என்று பொய்யான செய்தியை கொண்டு ஹதீஸ் என்று சொன்னார்கள். இல்லை, இது ஹதீஸ் இல்லை, எனவே நின்று கொண்டுதான் நாங்கள் செருப்பு அணிவோம் என்று எங்களுடைய அமீருக்கு முன்னால், முன்னை நாள் அமீருக்கு முன்னால் செய்து காட்டினோம். இதே வேலையைத்தான் குலவாக்கள் செய்தார்கள். 4வது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வருவதற்கு முன்னர் 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சுன்னாவை தடை செய்கின்றார்கள். ஏன் தடை செய்கின்றீர்கள் என்று கேட்டு பார்த்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஹலீஃபா, என்னை இப்படியே விட்டுவிடுங்கள், இதிலே சர்ச்சை பண்ண வேண்டாம் என்று ஹலீஃபா பணிந்து சென்றார். ஆனால் ஹலீஃபாவுடைய தீர்ப்பு பிழையானது. ஹலீஃபாவுடன் இருக்கின்ற கோபத்திற்காக எதிர்க்கவில்லை, ஹலீஃபாவுடைய அந்த ஃபத்வா தவறு என்பதற்காக எதிர்த்தார்கள். ஹலீஃபாவுடைய ஃபத்வாவை உடைத்து அது பிழை என்பதை நிரூபிப்பதற்காக ஹஜ்ஜையும், அதாவது உம்ராவையும் சேர்த்து நான் செய்ய போகின்றேன் என்று அவர்கள் லப்பைக பில் உம்ரத்தி வல் ஹஜ் என்று சொன்னார்கள். எனவே 4 ஹலீஃபாக்களுடைய சுன்னாக்களையும் உங்களுக்கு முன்னால் தந்திருக்கின்றேன். அதாவது கருத்து முரண்பாடு ஏற்படும் போது மட்டும் குலவாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவை, இஸ்லாத்திற்கும் அந்த முடிவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனை இஸ்லாமாக 5வது மذஹபின் இலங்கை தலைவர் மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அது
குர்ஆனுக்கும் பொருத்தமானதல்ல, ஹதீஸுக்கும் பொருத்தமானதல்ல என்பதை ஆரம்பத்திலே நான் எடுத்துச் சொன்னேன். மூன்றாவதாக, எந்த குலபாக்களுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களோ, நீங்கள் அப்படி சொல்லுவதற்காக அந்த குலபாக்களாவது இப்படி செயல்பட்டிருக்கின்றார்களா என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக 4 குலபாக்களுடைய சம்பவங்களையும் தந்திருக்கின்றேன். இந்த 4 குலபாக்களில் எவர்களுமே கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் எதை சொன்னாலும் கேட்டு நடவுங்கள், அது பிழை என்று தெரிந்தாலும் பின்பற்றுங்கள், அது பிழை என்று தெரிந்தாலும் உலமாக்களாக நீங்கள் இருந்தால் ஏனைய பொதுமக்களுக்கு அது உண்மை, அது சரிதான் என்று நீங்கள் பொய்யாக அதனை உண்மைப்படுத்துங்கள் என்றெல்லாம் எந்த ஒரு ஹலீஃபாவும் சொல்லவில்லை. எனவே இஸ்லாத்தின் மூலாதாரம் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். இஸ்லாத்தின் மூலாதாரம் வஹி மட்டும்தான். அந்த வஹியை பின்பற்றுகின்றவர்கள் நிச்சயமாக சுவனம் செல்வதற்கு தகுதியுடையவர்கள். அவர்கள் தூய்மையோடு இருப்பார்களேயானால், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்குமானால் அவர்கள் சுவனம் செல்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே ஒரு முஸ்லிமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதனை கூட 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகளிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னுடைய வார்த்தையில் அல்ல. 2வது ஹலீஃபா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தி விட்டார்கள். அந்த சபையிலே இருந்த ஒரு சிலர் மட்டும் அந்த இடத்திலே பையத்து செய்தார்கள். மறுநாள் பகிரங்கமாக பள்ளியிலே எல்லோருக்கும் அறிவித்து பையத்து எடுக்கப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஏனைய முஸ்லிம்களையும் வைத்துக் கொண்டு அந்த பள்ளியிலே ஒரு பயான் பண்ணுகின்றார்கள். அதாவது நபி அவர்கள் மரணித்ததும் முதலாவது ஹலீஃபா தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது முதலாவது பயான் பண்ணுகின்றார்கள். எப்படி? அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஷஹத கப்ல அபூபக்கர், ஹலீஃபா கதைப்பதற்கு முன்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயானை செய்கின்றார்கள். அதிலே முதல்லே அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பயானின் ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய விடயங்களை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், அம்மா பாத். அடுத்ததாக ஃபக்தாரல்லாஹு லிரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹு அலல்லதி இந்தக்கும், அதாவது அவனுடைய நபியை அல்லாஹ் தேர்வு செய்து தன்னிடம் எடுத்துக்கொண்டான். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஹாதல் கிதாப் அல்லதி ஹதல்லாஹு பிஹி ரசூலக்கும், இந்த அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கின்றதே, எந்த வேதத்தை கொண்டு உங்களுடைய தூதரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினானோ, எந்த வேதத்தை கொண்டு உங்களுடைய தூதரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தினானோ, ஃபஹுது பிஹி, அந்த வேதத்தை நீங்கள் எடுத்து நடவுங்கள். அல்லாஹ் அவனுடைய தூதரை எந்த வேதத்தை கொண்டு நேர்வழிப்படுத்தினான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இஜ்மாஉ ஸஹாபா இருந்ததா? சுன்னத்துல் குலஃபா இருந்ததா? தாரீக் பின்பற்றப்பட்டதா? அல்லது மசாலிஹுல் முர்சலா? எதுவுமே கிடையாது. நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, வஹி மூலம் எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை. 5வது மதுஹபின் தலைவரும் இதே குர்ஆன் வசனத்தை ஓதி வஹியை மட்டும்தான் பின்பற்றுவது என்று ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு விட்டு சொல்லுகின்றார், கருத்து முரண்பாடு வந்தால் மட்டும் குலபாக்களின் சுன்னாவை தேடி செல்லுங்கள், வஹிக்கு அப்பால் செல்லுங்கள், நபியுடைய காலத்திற்கு பின்னால் சொல்லுங்கள். ஏன் இந்த முரண்பாடு? ஏன் இந்த தடுமாற்றம்? 4வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தை எடுத்து ஓதுங்கள். நேரடியாக சொல்லுகின்றது, கருத்து முரண்பாடு வந்தால் அல்லாஹ்விடமும் தூதரிடமும் சொல்லுங்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தெரிந்ததை அமல் செய்யுங்கள், தெரியாவிட்டால் ஆலிம்களிடம் கேட்டு தெரிஞ்ச அதனை அமல் செய்யுங்கள் என்று கருத்து முரண்பாட்டின் போது சொல்லிக் கொடுத்தார்கள். சும்மா சொல்லவில்லை. சஹாபாக்கள் கருத்து முரண்பாடு பட்டார்கள், கோவித்தார்கள். தெரிந்ததை செய்யுங்கள், தெரியாததை உலமாக்களிடம் கேட்டு செய்யுங்கள் சொன்னார்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்பதை 2வது ஹலீஃபா சொல்லுகின்றார்கள். குலஃபாக்களின் சுன்னாவை பின்பற்ற சொன்னீர்களே,
அந்த ஹுலஃபாக்களுடைய சுன்னா எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அந்த ஹலீஃபா ஒரு முஸ்லிமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் எதனை பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். நபி அவர்கள் மரணித்ததன் பின்னர் முதலாவது ஹுத்பா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் எதனை கொண்டு தன்னுடைய நபி அவர்களை நேர்வழியிலே செலுத்தினானோ அதே வஹியை, அதே அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், நீங்கள் நேர்வழியிலே செல்வீர்கள். வ இன்னமா ஹதல்லாஹு பிஹி ரசூலஹு, நிச்சயமாக அல்லாஹ் அந்த அவனுடைய வேதத்தை கொண்டுதான் அவனுடைய தூதரை நேர்வழியிலே செலுத்தினான். எனவே குலஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற அந்த செய்தி, குலஃபாக்களுடைய சுன்னா எப்படி இருக்கின்றது என்பதையாவது எடுத்து பார்க்க வேண்டும். கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் அந்த குலஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று அங்கு அறவே கிடையாது. பல கிதாபிலே இந்த செய்தி வந்திருப்பதாக நான் சொன்னேன். எந்த ஒரு கிதாபிலும் கருத்து முரண்பாட்டின் போது மட்டும் நீங்கள் அந்த குலஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவே இல்லை. கருத்து முரண்பாடு ஏற்படும், நீங்கள் என்னுடைய சுன்னாவையும் குலஃபாக்களுடைய சுன்னாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், பின்னால் இன்னும் ஒரு பகுதியை சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் இன்னும் ஒரு பகுதியை சொன்னார்கள். அந்த பகுதி என்னவென்றால், வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர். வெறுமனே குலஃபாக்களுடைய சுன்னா என்று சொல்லவில்லை. குலஃபாக்களுக்கு 2 வர்ணனைகளை சொன்னார்கள். ஒன்று, எல்லா ஹலீஃபாக்களுடைய சுன்னாவும் அல்ல. முதலாவது அர்-ராஷிதூன், நேர்வழி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல்-மஹ்தியீன், அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். நாங்கள் அனைவரும் சொல்வோமே, இமாம் மஹதி வருவார், இமாம் மஹதி வருவார், இமாம் மஹதி வருவார் என்று நாங்கள் அனைவரும் சொல்லுகின்றோம். முஸ்லிம் என்று சொல்லுகின்ற எல்லா பிரிவும் சொல்லுகின்றார்கள். மஹதி என்றால் என்ன? மஹதி என்றால் ஒரு வித்தியாசமான படைப்பு கிடையாது. மிகச் சிறந்த சரியான வழியை பின்பற்றக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஹலீஃபா. அந்த மஹதியின் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சரி, குலஃபாக்களுடைய சுன்னா எப்படிப்பட்ட குலஃபாக்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் நேர்வழியை தேடுகின்ற, நேர்வழியை அடைந்து கொண்ட குலஃபாக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேர்வழியிலே செலுத்தப்பட்ட, அதாவது இதனை சுருக்கி சொல்வதென்றால் சிறந்த நேர்மையான வழியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பதிலே உறுதியான ஹலீஃபாக்கள். இந்த ஹலீஃபாக்கள் என்றாவது ஒரு நாள் சுன்னாவையும் குர்ஆனையும் விட்டு செல்வார்களா? இந்த குலஃபாக்கள் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வஹியை விட்டு செல்லுவார்களா? எனவேதான் நான் எடுத்து காட்டினேன், இரண்டாவது ஹலீஃபா ஒரு முஸ்லிமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த நபி அவர்களை அல்லாஹ் எதனை கொண்டு நேர்வழிப்படுத்தினானோ அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஹலீஃபா சொல்லுகின்றார். எனவே அதாவது ஹலீஃபாக்களுடைய இப்படி நேர்மையான வழியை மட்டும் பின்பற்றக்கூடிய அவர்களுடைய வழியிலே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர். ஆனால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விடயங்களை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன். குலஃபாக்களுடைய சுன்னா இதனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் முஹ்தஸாத், மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படுவதைத்தான் முஹ்தஸாத் என்று சொல்வது. மார்க்கத்திலே ஏதாவது உருவாக்கினால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்திருக்கின்றார்கள். இது ஒரு சுன்னா. இந்த சுன்னாவை குலஃபாக்கள் தடுக்க வந்தால் கட்டுப்படாதீர்கள், அதுதான் அர்த்தம். உங்களை நான் எச்சரிக்கின்றேன். புதிதாக ஏதாவது உருவாக்கினால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா, ஏனென்றால் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பிதத். ஃபஇன்ன குல்ல பிதஅத்தின் ضலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. பெருநாள் தினத்திலே தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும், 5வது மதுஹபின் உலகளாவிய தலைமைத்துவம் அவர்களுடைய வெப்சைட் இந்த ஹஜ் பெருநாளில் கூட
பெருநாள் தினத்திலே ஓத வேண்டிய துவா என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத செய்தியை எழுதியிருக்கின்றார்கள். 5வது மதுஹபின் இலங்கை கிளை தலைவர் சொல்லுகின்றார், இலங்கை ஜமாத்திலே அது கிடையாது, இலங்கை ஜமாத்திலே கிடையாது. உங்களுடைய உலகளாவிய தலைமைத்துவம் இன்று வரை பின்பற்றுகின்றது. அப்படி என்றால் முஷ்ரிக்கான அவர்களுக்கு கீழே நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஷிர்கான விடயம் அவர்களுக்கு சுன்னத்தா? இஜ்மாஉ ஸஹாபாவை நாங்கள் சரி நிராகரித்து விடுகின்றோம் என்று இலங்கையிலே வந்து 5வது மதுஹபின் தலைவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். 2 மாதமாகியும் எதுவும் கிடையாது. பாகிஸ்தானிலே சென்றதும் அதே மதுஹபை சேர்ந்த ஒருவர் உடனடியாக கோல் எடுக்கின்றார். அதனுடைய ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கின்றது. இவர் கோல் எடுத்து கேட்கின்றார், அமீர் அவர்களே, இலங்கைக்கு சென்றீர்கள், என்ன நடந்தது? இஜ்மாஉ ஸஹாபா விடயத்திலே அவர்கள் தெளிவு பெற்று விட்டார்களா? அதை சரி என்று ஏற்றுக்கொண்டார்களா என்று இவர் கேள்வி கேட்கின்றார். அதற்கு இவர் சொல்லுகின்றார், ஓமாம் அது சரி, அவர்களோடு நாங்கள் கதைத்தோம், அவர்களுக்கு விளங்கப்படுத்தினோம், அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், பிரச்சனை முடிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். இலங்கையிலே சொல்லிவிட்டு செல்லுகின்றார், இஜ்மாஉ ஸஹாபா இஸ்லாத்தின் மூலாதாரம் அல்ல என்று சொல்லுகின்றார். இதனை உறுதிப்படுத்தி கடிதம் எழுதுகின்றேன் என்று சென்றவர் இதுவரைக்கும் கடிதம் கிடையாது. அங்கு சென்ற உடனேயே ஒருவர் கோல் எடுத்து கேட்கின்றார், எப்போது வந்தீர்கள்? இப்போதுதான் நான் வந்து சேர்ந்தேன். சோமா இருக்கின்றீர்களா? சோமா இருக்கின்றேன். இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் அவர்கள் இஜ்மாஉ ஸஹாபாவை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? சரி சரி, நாங்கள் உட்கார்ந்து கதைத்தோம், கேள்வி கேட்டார்கள், வழங்கப்படுத்தினோம், ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அங்கே சென்று சொல்கின்றபடி. ஆகவே குறிப்பிட்ட பல விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் எங்களோடு இருந்து வழிகேட்டிலே சென்று விட்ட கெட்ட தலைவர்களால், மார்க்கத்திலே பொய் சொல்லக்கூடிய தலைவர்களால் வழிகேட்டிலே செலுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும். பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொன்றையும் இன்ஷா அல்லாஹ் தொடராக இப்படியான கூட்டங்களிலே ஆதாரங்களோடு நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நாங்கள் ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருந்தால் கூட அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். தெரிந்து கொண்டு பொய் சொல்ல துடிகின்ற அளவிற்கு கெட்டவர்கள் நாங்கள். தவறுகள் நடந்திருந்தால் பகிரங்கமாக அழைக்கின்றோம். இப்படி 4 சுவர்களுக்கு மத்தியிலே மக்களை ரகசியமாக கூட்டி வைத்துக் கொண்டு உலமாக்கள் அவர்களையும் வெளியே அனுப்பிவிட்டு யாராவது கலைத்தால் தடை, முர்த்தத், வெளியேற்றுவோம், தண்டனை விதிப்போம், ஹுத்பா நடத்தக்கூடாது, பயான் கிடையாது. இதுதான் குலஃபாக்களுடைய சுன்னா. ஒரே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலும் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயார், பிழையாக இருந்தால் தோல் உரித்து காட்டி மக்களுக்கு இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்போம். பொதுமக்களிடம் எங்களுடைய வேண்டுகோள், நீங்கள் கெட்ட உலமாக்கள், கெட்ட தலைவர்களுக்கு பின்னால் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு அல்லது அவர்கள் எங்களுக்கு சிரமத்தை தந்து விடுவார்களோ என்ற பயத்திலே நீங்கள் அவர்களுக்கு பின்னால் சென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறுதியாக உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், இன்னல்லதீன கஃபரு, எவர்களெல்லாம் இந்த சத்தியத்தை நிராகரிக்கின்றார்களோ, வசத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மக்களை தடுக்கின்றார்களோ. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களை படைத்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இந்த மதுஹபுடைய தலைவர்களுக்கு பொருந்துகின்றது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த தலைவர்களை கூட அல்லாஹ்வை பயப்படும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் கூட நரகம் செல்லக்கூடாது. நரகம் என்பது சாதாரண ஒன்றல்ல. ஒரு முறை ஒரு சஹாபியை நபி அவர்கள் பார்க்க செல்லுகின்றார்கள். அவர்கள் நலிந்து நோயினால் பாதிப்புற்று ஒரு கோழி குஞ்சை போன்றிருக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு விளங்கிவிட்டது ஏதோ நடந்திருக்கின்றது என்று. உடனே கேட்டார்கள், அல்லாஹ்விடம் ஏதாவது பிரார்த்தனை செய்தாயா? அந்த சஹாபி சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய்தேன். யா அல்லாஹ், மறுமையிலே நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை உலகத்திலேயே தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்தேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் ஆச்சரியப்பட்டு விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது உன்னால் தாங்கக்கூடியதல்ல, இப்படி ஒருபோதும் துஆ செய்யாதே என்று சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது, அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.
எனவே மார்க்கம் என்ற ரீதியிலே பல தியாகங்களை செய்து வந்து இறுதியிலே ஏற்கனவே 4 மதுஹபுகள் வழிகேடு என்றால் 5வது ஒரு மதுஹபை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் சென்றால் அது இதனை விட வழிகேடாக இருக்கின்றது. அதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஷாஃபி மதுஹபுடைய ஒரு அறிஞர் எழுதுகின்றார், இந்த ஹுலஃபாக்களின் சுன்னா என்பது அவர்கள் சொல்லுவெல்லாம் ஆதாரம் இல்லாவிட்டால் பின்பற்றக்கூடாது. திட்ட தெளிவாக ஷாஃபி மதுஹபுடைய இமாம் எழுதுகின்றார். ஷாஃபி மதுஹபை வழிகேடு என்று சொன்ன எங்களுடைய முன்னாள் தலைவர் மீண்டும் அந்த வழிகேட்டிற்கு சென்றிருக்கின்றார். தான் மட்டும் சென்றால் பரவாயில்லை, பாவம் நாலா திசையிலும் இருந்து இந்த சத்தியத்தை நோக்கி வந்த மக்களையும் அழைத்துக் கொண்டு அதனை விட சிற்களை சென்று கொண்டிருக்கின்றார். எனவே இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, எவர்களெல்லாம் சத்தியத்தை நிராகரித்து அல்லாஹ்வுடைய இந்த சத்தியத்திலே இணைவதை விட்டும் தடுக்கின்றார்களோ, அதே போன்று வஷாக்குர் ரசூல் மின் பாதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, நேர்வழி இதுதான் என்று தெளிவாகியதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை விட்டும் பிரிந்து செல்கின்றார்களோ, வஸயுஹ்பிது அமாலஹும், அவர்கள் எத்தனை வருடங்கள் அமல் செய்திருந்தாலும் அத்தனை அமல்களும் வீணாக்கப்பட்டுவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல், தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துபதிலு அமாலக்கும், இந்த வஹ்யாய் இந்த 2ஐயும் தவிர வேறு ஒன்றை பின்பற்றி உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். இன்னல்லதீன கஃபரு, மீண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து வசத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்கள் வருவதை விட்டும் தடுக்கின்றார்களோ, சும்மா மாத்து, இதே நிலையிலிருந்து இந்த மதுஹபுடைய தலைவர்கள் மரணித்தால் வஹும் குஃபார், சத்தியத்தை நிராகரிக்கின்ற இதே நிலையிலே மரணித்தால் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான், ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு சத்தியம் எது என்பதை தெளிவுபடுத்தி என்ன தியாகம் செய்தாவது அந்த சத்தியத்திலே தூய்மையோடு இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். இந்த சத்தியத்தை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. விசேடமாக எங்களுடைய தலைவர்களின் காரணமாக, அவர்களை நம்பியிருப்பதன் காரணமாக, அவர்களுடைய வழிகேடுகள் பற்றிய தெளிவு இல்லாதன் காரணமாக, அவர்கள் சொல்லுகின்ற பொய் இவர்களுக்கு தெரியாதன் காரணமாக 5வது ஒரு மதுஹபிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த அளவிற்கு இதன் ஒளிப்பதிவுகளை, அதே போன்று எங்களுடைய பிரசுரங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் இந்த சத்தியத்தின் பால் அழைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எங்கள் எல்லோருடைய முயற்சியையும் அல்லாஹ் அங்கீகரித்து எங்கள் அனைவரையும் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. இதிலே ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்றால் அதற்குரிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. விரும்பியவர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். கேள்விகள் எழுத்து மூலமாக இருந்தாலும் சரி அல்லது நேரடியாக இருந்தாலும் சரி, கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ்.